கடந்த ஆட்சியில இருக்கக்கூடிய குறைபாடுகளை மட்டும் சொல்றேன் சார். குறை சொல்லணும்னு நோக்கம் இல்லை. என்ன காரணம் எங்களுக்கு நடந்தது என்னன்னா, ஒவ்வொரு அமைச்சர்களும் அதிகார போக்கோடு நடந்துகிட்டாங்க. அது ரொம்ப அதிகார வர்க்கம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மக்களாட்சியில வரக்கூடாது. அதிகாரிகள், அதாவது பெரிய அதிகாரிகள் சொல்லுவதுதான் உண்மை அப்படின்னு நம்பி நிறைய பேர் பண்ணாங்க. அலட்சிய போக்கோட நடந்துகிட்டாங்க. இது எங்கள் துறை இல்ல, இது எங்கள் துறையே இல்ல, வேற துறை, நீ அவங்க கிட்ட போய் பாருங்க, இவங்க கிட்ட போய் பாருங்கன்னு அலக்களிச்சாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. கடந்த முறை ஒரு நாயை போல நாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டோம். காவல்துறையை வைத்து விரட்டி அடிக்கப்பட்டோம். அதிகாரிகளை வைத்து விரட்டி அடிக்கப்பட்டோம். ஆனால் இந்த முறை அரவணைச்சாங்க சார். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் காலை 11 மணிக்கு மாலை 3:30 வரைக்கும் நின்றுட்டு பேசுறாரு, நின்றுட்டு மனு வாங்குறாரு. இன்னைக்கு மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு உத்தரவு போடுறாங்க. அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அனைவரும் அரசு மருத்துவமனையில நீங்க சிகிச்சை பெறணும், அப்பதான் அரசின் மீது நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நல்ல திட்டம். அதே போல அரசு அதிகாரிகள், அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் குழந்தைகள் கட்டாயமாக ஒருவரையாவது, நீங்க எல்லாரும் வேணாம், ஒருவரையாவது ஆரம்ப பள்ளியிலிருந்து நீங்க +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக அரசு பள்ளி தரம் உயர்வதோடு நம்பிக்கை உருவாகணும் சார். அதாவது 2024 சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. டெம்பரவரியா டீச்சர் இருக்கவே கூடாதுன்னு சொல்லுது. பெரிய இடியாக நேற்று பள்ளிக்கல்வித்துறை மீண்டும் தற்காலிக ஆசிரியர்கள் யார் யாரெல்லாம் வராங்களோ விண்ணப்பம் வாங்கிக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நியாயமானது? ஒரு பிரைவேட் ஸ்கூல் அப்படி இருந்தா உங்க குழந்தைகளை போய் நீங்க சேர்ப்பீங்களா? தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரு பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா கடந்த சில நாட்களா உங்க கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லாருமே புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள், புதிதாக பதவியேற்று இருக்காங்க, அந்த அமைச்சர்கள் கிட்டையும் நிறைய எம்எல்ஏக்கள் கிட்டையும் போய் அவங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுக்குறாங்க உங்க சார்பில், உங்க கூட்டமைப்பு சார்பில். சோ அந்த கோரிக்கையினுடைய முக்கிய அம்சம் என்ன? அதாவது பிரதான அம்சம்னு ஒண்ணு இருக்கும்ல அந்த கோரிக்கை மனுக்கள்ல, அது என்னது சார்? சார், நம்ம 2024 நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்களோட எண்ணிக்கை 21,515 இருக்கு. இந்த மொத்த ஆசிரியர்களுக்கும் மறு தேர்வு இல்லாம, இன்னொரு எக்ஸாம் இல்லாம உடனடியாக பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கை அடிப்படையாக வச்சு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி மற்றும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து கோரிக்கை வச்சுட்டு வரோம் சார். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் 2018 149 ஜிஓவை அறிமுகப்படுத்துறாங்க. பல வருஷமா பணி நியமனம் வழங்காம இருக்கிறதுக்கு காரணம் பல்வேறு வழக்குகளும் மதிப்பெண் குளறுபடிகளும் காரணம் சொல்லிட்டு 149 ஜிஓவை அறிமுகப்படுத்தி சில ஆப்ஷன்ஸ் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னென்ன சலுகை தராங்க அப்படின்னா, 2013 இருந்து ஒரு 10 வருஷமா போஸ்டிங்ஸ் போடல, அதனால கிரேஸ் மார்க் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு அடிப்படையில 2013 இருந்து இப்போ வரைக்கும் 5 மதிப்பெண் 3, 1.5, 0.5 இப்படி மதிப்பெண் கொடுத்தாங்க. அடுத்ததான் டெட்ல நீங்க தொடர்ந்து டெட் தேர்வு எழுத வேண்டாம், ஒரு முறை தேர்வானாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் டைம் சர்டிபிகேட்டா மாத்துறாங்க சார். அடுத்தது ஏஜ் ரிலாக்சேஷன், 45 இருந்து வயது வரம்பு இல்லாம எல்லாருமே எழுதலாம்னு சொல்லிட்டு சில சலுகை அரசு கொடுக்குது. அரசு கொடுத்த பிறகும் ஒரு 27,000 பேர் மட்டும்தான் இந்த 149 ஜிஓ மதித்து நம்பிக்கையோடு தேர்வு எழுதுறவங்களோட எண்ணிக்கை அவ்வளவுதான் சார். ஒரு 40,000 பேர் இந்த தேர்வை எழுதாம போயிடுறாங்க. அதாவது நியமன தேர்வை எழுதாம போறாங்க. அதுல சில பேர் மேனிபுலேட் பண்ணது உண்டு. நம்பகத்தன்மை குறைவாக பேசி இல்ல இந்த தேர்வை எழுதக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தவர்களும் உண்டு. சிலர் ஆர்வமின்மை, நம்பிக்கையின்மை காரணமாக பல வருஷமா போஸ்டிங்ஸ் போடல, இப்ப மட்டும் போட்டு போறாங்களா அப்படின்ட்டு தேர்வு எழுதாம போனவங்களும் உண்டு. எனவே இந்த 27,000 பேர்ல இன்னைக்கு 2,400 பேரை போட்ட அடுத்த காலி பணியிடங்கள்ல இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை 21,515 சார். அதே சமயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய வேக்கண்ட் 30,000க்கு மேல இருக்கு. அதாவது இடைநிலையிலே 30,000க்கு மேல இருக்கு. இங்க ஒருத்தருக்கு நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும்
மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்களும் நாங்க போய் சந்திச்சோம். எங்களோட கோரிக்கையை எடுத்து சொன்னோம். அதற்கு ஆதாரபூர்வமாக அனைத்து தகவலையும் கொடுத்தோம். நீண்ட ஒரு சரிபார்ப்புக்கு பிறகு ஒரு அறிக்கையை தமிழக அரசுக்கு வழங்கியிருக்காங்க. நாங்க என்ன கொடுத்தோமோ அந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து தமிழக அரசுக்கு வலியுறுத்தி இருக்காங்க. அதாவது மறு தேர்வு இல்லாமல் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற 21,515 பேருக்கும் உடனடியாக பணி நியமனம் வழங்க வேண்டும். மேலும் காலி பணியிடம் 50,000 இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம இடைநிலை மட்டும் இல்லாம உயர்நிலை நடுநிலையிலும் சேர்த்து அவர் அறிக்கை கொடுத்தது இந்த இடத்துல அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் இருவருக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம் சார். அது மட்டும் இல்லாம தமிழக அரசுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் இந்த சமயத்துல. அதாவது இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அவர்களுடைய சகாக்களாக அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாம 717 மதுக்கடைகளை மூடிய உத்தரவு முதல் நாளே ஒரு உத்தரவு போட்டது வரவேற்கத்தக்கதா இருக்குது. இது போல பல முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான தமிழ்நாடு முன்னோக்கி வருவதற்கு இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் சார். ஓகே சார். இப்ப நீங்க நிறைய அமைச்சர்களை சந்திச்சிருக்கீங்க, நிறைய எம்எல்ஏக்களை சந்திச்சிருக்கீங்க. சோ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது? இந்த மாதிரி ஒரு கோரிக்கை நீங்க முன்வைக்கும் பொழுது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்தது? சார், நாம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை போன வாரம் சந்திக்கிறோம். 26ஆம் தேதி சந்திக்கும் பொழுது நாங்கள் உங்கள் கோரிக்கையை தேர்தலுக்கு முன்பிருந்து தொடர்புல இருக்கிறாங்க, பல போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டாங்க, நேரடியாக அவரிடம் மனு கொடுக்கப்பட்டது. அந்த சமயங்கள்ல நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க அடுத்த ஆட்சி வரும் பொழுது நாங்க தான் வருவோம், உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள் அந்த பட்டியலில் இருக்காங்க. அவர்களிடம் நேரடியாக கொடுத்திருக்கிறோம். அவர்கள் இருக்கக்கூடிய அலுவலகம் சென்று கொடுத்திருக்கிறோம். போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் அவர் போராட்டத்தில் கலந்துக்கிறதாக உத்தரவு கொடுத்தார். அந்த சமயத்தில் அவர்கள் வர முடியல. ஆனாலும் ஆதரவு நிலைப்பாடோடு இருந்தார். நிச்சயமாக உங்களுக்கு நான் இருகரத்தோட கைப்பற்றி சொன்னார், நாம் உங்களுக்கு உதவியா இருப்போம் சொல்லியிருந்தாங்க. தமிழக தலைமைச் செயலகத்துல போய் நாங்க சந்திக்கும் பொழுது இது குறித்து நாங்கள் ஒரு குழு அமைக்க போறோம், அந்த குழு பரிசீலனைப்படி நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோம்னு சொல்லி சொல்றாரு. அந்த சமயத்துல சார்கிட்ட கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் சார், உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னு சொன்னேன். என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது, அடுத்ததாக ஒரு குழு அமைக்கிறீங்க, அந்த குழுவுல அதிகாரிகள் மட்டும் பங்கு பெற்றால் அது அதிகார போக்காதான் இருக்கும். பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சார்ந்த பல்வேறு அமைப்புகள் இருக்கு, அந்த அமைப்புகள்ல இருந்து ஒரு ஆசிரியர்களை தேர்வு செய்து அல்ல அந்த அமைப்பின் தலைவர்களை தேர்வு செய்யும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வெளிவரும். அதாவது அதிகாரத்தன்மையோட அதிகாரிகள் மட்டும் ஒரு குழுவில் இருக்கும் பொழுது கீழ்மட்ட பிரச்சனைகள் தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த குழுவுல இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதுக்கு அவர் மாண்புமிகு அமைச்சர் பரிசீலனை கண்டிப்பாக நான் செய்கிறேன், கண்டிப்பா உங்களை நம்ம தொடர்பு கொள்வோம்னு சொல்லிட்டு எங்களுடைய அமைப்பினுடைய போன் நம்பர் எங்களோட அமைப்புல இருக்கக்கூடிய சில உறுப்பினரோட கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. நிச்சயமாக அவரை அடுத்த வாரம் சந்திக்க மீண்டும் திட்டமிட்டுள்ளோம். ஒரு நல்ல முடிவை எங்களுக்காக, இத்தனை வருடம் பாதிக்கப்பட்டுள்ள எங்களுக்காக நல்ல முடிவை எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது சார். ஓகே சார். இதே மாதிரிதான் நம்ம கடந்த ஆட்சியிலையும் நிறைய அமைச்சர்களை சந்திச்சோம், நிறைய எம்எல்ஏக்களை சந்தித்து முக்கிய தலைவர்களை சந்தித்து கோரிக்கை வச்சோம். சோ அந்த ஆட்சியில எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்தது, யார் யாரை சந்திச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா சார்? கடந்த ஆட்சியில மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரை நேரடியாக சந்திக்கல, மாண்புமிகு துணை முதல்வரை நேரடியாக சந்திக்கல. ஆனா பல்வேறு கேன்வாசிங்ல, அதாவது தேர்தல் பிரச்சாரங்கள்ல பல்வேறு நிகழ்ச்சிகள்ல நாங்க தமிழ்நாடு முழுவதும் எங்க இருந்தாலும் கஷ்டப்பட்டாச்சு போய் நாங்க அவங்களை பார்த்திருக்கிறோம், கோரிக்கை வைத்திருக்கிறோம், அனைத்து அமைச்சர்களையும் சந்திச்சிட்டோம். ஆனால் அந்த அந்த கடந்த ஆட்சியில இருக்கக்கூடிய குறைபாடுகளை மட்டும் சொல்றேன் சார், குறை சொல்லணும்னு நோக்கம் இல்லை. என்ன காரணம் எங்களுக்கு நடந்தது என்னன்னா, ஒவ்வொரு அமைச்சர்களும் அதிகார போக்கோடு நடந்துகிட்டாங்க. அது ரொம்ப அதிகார வர்க்கம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மக்களாட்சியில வரக்கூடாது. அதிகாரிகள், அதாவது பெரிய அதிகாரிகள் சொல்லுவதுதான் உண்மை அப்படின்னு நம்பி நிறைய பேர் பண்ணாங்க. அலட்சிய போக்கோட நடந்துகிட்டாங்க. இது எங்கள் துறை இல்ல, இது எங்கள் துறையே இல்ல, வேற துறை, நீ அவங்க கிட்ட போய் பாருங்க, இவங்க கிட்ட போய் பாருங்கன்னு அலக்களிச்சாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. குறிப்பா சொல்லணும்னா
கடந்த திமுக அரசு பல திட்டங்களை, பல நல்ல திட்டங்களை இருந்தாலும் இறுதியாக நாங்க கோரிக்கை வைக்கிறோம். கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பு இல்லாம நாங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்கோம். சட்டமன்றத்துல 2026க்குள்ள 75,000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது முழுமை பெறல. எங்களோட கால்குலேஷன் என்ன அப்படின்னா, கடைசியாக 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு 5,000 கொடுத்தாங்க. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதோட தொகை மட்டும் 6,000 கோடி. அந்த 6,000 கோடிய ஒரு 50,000 பேருக்கு பணி கொடுத்திருந்தீங்கன்னா 10 வருஷம் சம்பளம் கொடுத்திருந்திருக்கலாம். நீங்க 5,000 ரூபாய் அந்த பணத்தை கொடுப்பதற்கு பதிலாக வீட்டுக்கு ஒரு வேலை இல்லையா 50,000 பேருக்கு பணி நியமனம் கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ 10 வருஷம் அவங்க வேலையில இருந்திருக்கலாம். அந்த 50,000 பேர் ஒவ்வொருத்தரும் 50 வாக்குகளாக மாறினா 25 லட்சம் வாக்குகளாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி பெரிய டிராபேக் அவங்க கிட்ட இருக்கு. அதாவது மேல்மட்ட கருத்துக்களை மட்டும் கேட்டதனால் மிகப்பெரிய சரிவை சந்தித்தது கடந்த அரசு. ஓகே. சோ அந்த அப்ரோச் இந்த தடவை மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப புதுசா பதவியேற்ற அமைச்சர்கள் சார் நிச்சயமா மாறி இருக்கு. முதல் முறையிலே தலைமைச் செயலகத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியே சொன்னார். இருக்கரம் கூப்பி சொன்னார், நான் ஒரு 1/2 hour லேட்டா வந்துட்டேன், நீங்க ஒன்னும் வரி பண்ணாதீங்க, உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது தான் இந்த அலுவலகத்தின் பணி, இந்த வேலையை செய்யறதுக்குன்னா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கடந்த முறை தவறா நினைச்சுக்க வேண்டாங்க, கடந்த முறை ஒரு நாயை போல நாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டோம். காவல்துறையை வைத்து விரட்டி அடிக்கப்பட்டோம், அதிகாரிகளை வைத்து விரட்டி அடிக்கப்பட்டோம். ஆனால் இந்த முறை அரவணைச்சாங்க சார். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் தன்னோட மரியாதை உயர்த்தி கொள்வது பேர் சுயமரியாதை. ஆனால் தன்னை நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை உள்ளது பாருங்க, அதுவும் சுயமரியாதைக்குள்ளதுதான். காலையில 11 மணிக்கு வந்தாரு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். காலை 11 மணிக்கு மாலை 3:30 வரைக்கும் நின்றுட்டு பேசுறாரு, நின்றுட்டு மனு வாங்குறாரு. இப்படி உங்களோட கோரிக்கை நாம நிறைவேற்றலைங்க சார். தன்னை நாடி வந்தவர்களுக்கு மரியாதை வழங்கிய சுயமரியாதைக்குரியவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள். ஓகே சார். இப்ப நம்ம நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஆசிரியர் வேலை வாங்கி கொடுக்குறோம், பயிற்சி கொடுக்குறோம். 2 விதமா இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபீஸா வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் நாங்கள் உங்களுக்கு வேலையே வாங்கி கொடுத்துருவோம், நீங்க குறைவான அமௌண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000மோ 2000மோ வாங்குறாங்க. ஸோ அப்பதான் அதை திருப்பி கேட்க மாட்டாங்க, 1000 ரூபா தானே போனா போகுது அப்படிங்கிற மாதிரி நிறையரோட மைண்ட் செட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 வகையான ஒரு முறைகேடு அப்படின்னு கூட சொல்லலாம். இது அப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த 2ஐயும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக இது ஒரு முறைகேடான விஷயம்தான், மன வருத்தத்துக்குரிய விஷயம்தான் சார். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா 2024 நோட்டிபிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஸோ நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுன்னு சொல்லி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனும் சில பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறவங்க சொல்லிக்கிட்டு வராங்க. அவங்கள நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2024 நோட்டிபிகேஷன் முடிஞ்சிருச்சு, 2025 நோட்டிபிகேஷன் வரல, 2026 நோட்டிபிகேஷன் வரல. நோட்டிபிகேஷன் வராம போனதுனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க ரோட்ல போராட்டம் பண்ணீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல மனு கொடுத்துருக்கீங்களா? முதல்வரை சந்திச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு வருஷத்துக்கு 20,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறீங்க. 13 வருஷமா எங்களோட ரத்தத்தை உறிஞ்சிங்க. ஃபீஸுங்கிற பேர்ல 13 வருஷமா ரத்தத்தை உறிஞ்சி எங்ககிட்ட பணம் சம்பாதிச்சு வயிற்ற வளர்த்தீங்க. இன்னும் அடுத்ததா ஒரு நோட்டிபிகேஷன் வருது, எங்க இன்ஸ்டியூட்ல சேருங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல கிளாஸ் நடத்துறது, 500 ரூபாய் கொடுத்து அட்மிஷன், அதாவது ஒருத்தரை சேர்த்து விட்டா 500 ரூபாய் கமிஷன் கொடுக்கறது. இதெல்லாம் என்ன விதமான ஒரு போக்குங்க சார்? அது மட்டும் இல்லாம சில அமைப்புகள்ல இருக்கிறவங்க, அதாவது எல்லாரையும் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட சிலர் பேர் என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு கிரியேட் ஆயிட்டு 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க, எனக்கு அமைச்சரை தெரியும், போன முறை நடந்தது, இந்த முறையும் அது நடக்க போகுது, எனக்கு அமைச்சரை தெரியும், அந்த அமைச்சரை தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வசூல் பண்ணி நான் வேலை வாங்கி தரேன், நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்லிட்டு போலி நம்பிக்கை, போலி வாக்குறுதிகளை கொடுத்து பல வருஷமா ஏமாந்துட்டு இருக்கிற ஆசிரியர்களை மீண்டும் ஏமாற்றுவதற்கு ஒரு குழு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரைவேட் இன்ஸ்டியூட் நான் கேட்கிறேன், நோட்டிபிகேஷன் முடிஞ்சிருச்சு அதனால கேட்க கூடாது. அப்ப 2021, 2022, 2023 நோட்டிபிகேஷன் வந்தது. அந்த நோட்டிபிகேஷனுக்கு ஏன் எக்ஸாம் வைக்கலன்னு கேட்கறதுக்கு தகுதி உங்ககிட்ட இருக்கா? அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா? 11,000 காலி பணியிடங்களுக்கு நோட்டிபிகேஷன் அறிவித்ததுக்கு தேர்வும் வைக்கல, பணி நியமனம் வழங்கல. அதை கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் தகுதி கிடையாது. ஆனா நோட்டிபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்?
நீங்க சம்பாதிக்கிறதுக்கு, நீங்க வளருவதற்கு மற்ற ஆசிரியர்கள் பலிகடாவா? 13 வருடமாக ரத்தத்தை உறிந்தீங்க. ஃபீஸுங்கிற பேர்ல 20,000 30,000 அப்படியெல்லாம் வசூல் பண்ணி இன்னும் உங்களோட ஆத்திரம் அடங்கலையா? தமிழக அரசு இதை கண்காணிக்க வேண்டும். இதை முற்றிலுமாக இந்த மாதிரி பிரைவேட் இன்ஸ்டியூட் பணம் அடிப்படையில இது செயல்படக்கூடியவங்களை தடை செய்ய வேண்டும் என ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் சார். ஓகே சார். இப்படி ஏமாற்று வேலைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. சோ ஒரு ஆசிரியர் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இந்த இந்த வலையில சிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ உங்களை மாதிரியான ஒரு கூட்டமைப்பு இருக்கு, நிறைய அவேர்னஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. இவ்வளவு அவேர்னஸ் கொடுத்துமே அவங்க இந்த மாதிரியான மோசடியில போய் சிக்கிறாங்கல்ல, அதற்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஆசிரியர்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டு. ஆனால் 13 வருஷமா அநீதி இழைக்கப்படுது. எப்படியாச்சும் வேலைக்கு போயிட மாட்டோமா, பல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டுமே, எப்படியாச்சும் போயிட மாட்டோமான்னு ஒரு நம்பிக்கை அடிப்படையில, இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா உண்மையை விட போலி பிரகாசமாக இருக்கும். உண்மை கசக்கும், போலி பிரகாசமாக இருக்கும். இப்போ எப்படியாவது யாராச்சும் கை கொடுத்து நம்மள மேல தூக்கிட்டு போயிட மாட்டாங்களா? ஒரு வேலைக்கு போயிட மாட்டோமா? நமக்கு கல்யாணம் ஆகாதா? வீடு கட்டிட மாட்டோமா? நாளைக்கு நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிரிப்பான ஒரு போஸ்டிங்ஸ் கிடைச்சிரும். இப்படி நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம், கடன் சுமையில இருந்து வெளியே வரலாம், கூலி வேலையில இருந்து வெளியே வரலாம். ரொம்ப லேபரோட மோசமான வீட்டு பணிப்பெண்ணா இருக்கக்கூடிய அந்த நிலைமையில இருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லி பல பேர் கொடுக்கிற போலி நம்பிக்கையில அதாவது சொல்ல போனா அவங்களை மேனிபுலேட் பண்றாங்க, மூளை செலவு செய்யறாங்க. நான் வேலை வாங்கி தந்துருவேன், நான் பெரிய ஆளு, எனக்கு அமைச்சரே தெரியும், அப்படி தெரியும் இப்படி தெரியும், அதெல்லாம் அப்படியெல்லாம் போறாங்க சார். வேற வழி இல்லை சார். எப்படியாச்சும் நம்ம வேலை வாங்கிட மாட்டோமா அப்படின்னு நம்பிக்கையோடு போறாங்க, வேற வழி இல்லை. ஓகே சார். ஓகே. இப்ப நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்கைகள் பத்தி நிறைய பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சோ அதுல முக்கியமா நீங்க இந்த அரசுக்கோ இல்ல மக்களுக்கோ கன்வே பண்ண சொல்ற விஷயம் என்ன சார்? ஏன்னா அங்க நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள், என்ன பிரச்சனைகள் நடக்கு. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாணவர்கள் சேர்க்கலாம் என்ன, பிரைவேட் ஸ்கூல்ல நல்லா சொல்லி தராங்க, அங்க போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுதான் பெரும்பாலானவருடைய கருத்தா இருக்கு. இப்படி செய்யும் போது கவர்மெண்ட் ஸ்கூல் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்குது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா இது ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை. ஆசிரியர் பணி நியமனத்தை எல்லாம் தாண்டி மாணவர்களோட நலனும் மாணவர்களோட பாதுகாப்பும் எதிர்கால சமுதாயம் நல்ல வழியில வரதான் சார் ரொம்ப முக்கியம். பணி நியமனம் எங்களுக்கு நீங்க வேலை போடுறீங்க, வேலை போடல, அதெல்லாம் செகண்டரி. பட் மாணவர்களோட பாதுகாப்பு அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. என்னன்னா நிரந்தரமான ஒரு ஆசிரியர்கள் தேவை. அதாவது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல பணக்காரங்களா இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க, அரசியல் இருக்கக்கூடியவங்க உங்க குழந்தைகளை போயிட்டு ஏன் அரசு பள்ளியில நீங்க சேர்க்கறதுல, ஏன் தனியார் பள்ளியில போய் சேர்க்கறீங்க? அதாவது எந்த பள்ளியில சேர்க்கணுங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உரிமை, அவங்களோட பொருளாதாரம் சார்ந்ததுதான். ஆனால் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சர்ஸ், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கா? குறிப்பா தொடக்க பள்ளியில் இருக்கான்னா இல்ல. அதாவது ஓராசிரியர் பள்ளியா செயல்படுது. ஓராசிரியர்ன்றது எவ்வளவு அபத்தமான ஒரு வார்த்தை, ஈராசிரியர்ன்றது எவ்வளவு அபத்தமான ஒரு வார்த்தை. ஏன் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வீதம் 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கூடவா போட முடியாது? 1990 2000 காலகட்டத்துல ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் 15ல இருந்து 20 ஆசிரியர்கள் பணிபுரிஞ்சாங்க. ஏன்? அப்போ கல்வி தரம் நல்லா இருந்தது, பிரைவேட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை குறைவாக இருந்தது. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு உத்தரவு போடுறாங்க. அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அனைவரும் அரசு மருத்துவமனையில நீங்க சிகிச்சை பெறணும், அப்பதான் அரசின் மீது நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நல்ல திட்டம். அதே போல அரசு அதிகாரிகள், அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் குழந்தைகள் கட்டாயமாக ஒருவரையாவது, நீங்க எல்லாரும் வேணாம், ஒருவரையாவது ஆரம்ப பள்ளியிலிருந்து நீங்க +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக அரசு பள்ளி தரம் உயர்வதோடு நம்பிக்கை உருவாகணும் சார். அதாவது ஒரு பிரைமரி ஸ்கூல்ல போனா என்னோட குழந்தை அறிவியல் பூர்வமாக, அறிவுபூர்வமாக கண்டிப்பா மேல வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும்னா முதல்ல அரசு அதிகாரிகளும் ஆசிரியர்களும் தன் குழந்தைகளை அதில் ஈடுபடுத்த வேண்டும். அதாவது 2024 சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. டெம்பரவரியா டீச்சர் இருக்கவே கூடாதுன்னு சொல்லுது. பெரிய இடியாக நேற்று பள்ளிக்கல்வித்துறை மீண்டும் தற்காலிக ஆசிரியர்கள் யார் யாரெல்லாம் வராங்களோ விண்ணப்பம் வாங்கிக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நியாயமானது? ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல அப்படி இருந்தா உங்க குழந்தைகளை போய் நீங்க சேர்ப்பீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்னா அவ்வளவு ஏளனமா? எத்தனையோ நல்ல நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு, நல்ல திட்டங்கள்லாம் இருக்குங்க சார். நான் என்ன கேட்கிறேன்னா, 5 பாடப்பிரிவுக்கு 5 ஆசிரியர்கள் போடுங்க.
பேருந்து வசதி பண்ணி கொடுங்க. பிரைவேட் ஸ்கூல்ல வந்து பிரைமரி ஸ்கூல் வீட்டுக்கு வாசல்ல வந்து பஸ் புக் பண்ணிட்டு போறாங்க, கூட்டிட்டு போறாங்க. அதே போல ஏன் தொடக்கப்பள்ளிக்கு இலவச பேருந்து அது இது வந்து ஒரு பாதுகாப்போட இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி கேட்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து கஞ்சா புழக்கம், போதை புழக்கம் நிறைய பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. ஏன் அதிகமாகுது? 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. நீங்க 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரை அல்லது 8ஆம் வகுப்பு வரை அவனுக்கு நல்ல நாகரிகத்தையும் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் தமிழோட எல்லா பண்பாடு விஷயங்களும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடமே தொடக்கப்பள்ளி தான். அதாவது யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லல சார், ஸ்ட்ரிக்டா இல்ல. அதாவது ஆசிரியர்களுக்கு வந்து ஓராசிரியர் தான் பணி சுமை காரணமாக அந்த ஸ்கூல்ல இருந்து எப்ப வெளியே போவாங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லி தரணும். அப்பதான் தமிழ் சமூகம் வந்து மீண்டு வரும். இந்த மாதிரி கலாச்சாரங்கள் வந்து விடுபடும்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அதுக்காக அரசு பள்ளியில இருக்கிறவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு இல்ல. எல்லா பிரைமரி ஸ்கூலும், அது அரசு பள்ளியா இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறும் பள்ளியா இருந்தாலும் சரி, தனியார் பள்ளிகளா இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், ஒழுக்கம் இதெல்லாம் அவங்களுக்கு போதிக்க, சொல்லிக் கொடுக்க உளவியல் ஆசிரியர்கள் ஒருவர் இருக்க வேண்டும். உடற்கல்வி ஆசிரியர் ஒருத்தர் இருக்கணும். அவரோட நலம் சார்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சார். இது வந்து நம்ம நியமனங்கள்லாம் தாண்டி தமிழ் தமிழ் பண்பாடு மேல வரணும் அப்படின்னா இங்க இருந்தே நம்ம க்ரோ பண்ணணும். 5ல் இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம கணினி சம்பந்தமான பாடத்திட்டங்கள் அதிகமா இருக்கணும். அபாக்கஸ் முறை, அபாக்கஸ் வழியில கணினி முறை அதிகமா இருக்கணும். கலை, அதாவது ஆர்ட், என்னென்ன வகையிலான கலை, தமிழ் கலைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழலை உருவாக்கி தர வேண்டும். தமிழ் இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அறிவியலை சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் இருக்க வேண்டும். பள்ளிக்கூடங்கள் பாதுகாப்புக்கு சிசிடிவி வசதி இருக்க வேண்டும். சுற்றுச்சுவர்கள் இருக்க வேண்டும். பிளே கிரவுண்ட் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய நாங்க எதிர்பார்க்கிறோம். எல்இடி, அது எல்இடி ஸ்கிரீன்ஸ்ல வந்து இப்ப நீங்க நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது மேல அது போல எல்லாம் நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அது மட்டும் இல்லாம இருமொழி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வாங்க. கல்வி திட்டம் அதெல்லாம் தாண்டி இருமொழி திட்டம்னே ஒண்ணு கொண்டு வாங்க. கட்டாயமாக தமிழ் ஆங்கிலம் 2லும் 5 வயதிற்குள்ள அவங்க ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கும். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல் பாஸ்ங்கிற ஒரு மெத்தட்ல 8th வரைக்கும் அவன் நல்லா படிக்கிறதே கிடையாது. ஏனோ தானோ தான் இருக்காங்க. அடிக்க கூடாது, தொடக்கூடாது, அப்படி திட்டக்கூடாது, நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதனால ஆல் பாஸ் இருக்கு. இதெல்லாம் நிறைய மைனஸான விஷயம் சார். இருமொழி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து தமிழையும் ஆங்கிலத்தையும் 5 அந்த அந்த 5th ஸ்டாண்டர்ட் முடியறதுக்கு ரொம்ப மெச்சூரிட்டியா வரக்கூடிய அளவுக்கு கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும். அதற்கு நிரந்தர ஆசிரியர்கள் தேவைங்கிறத நான் வேண்டுகோளா வைக்கிறேன் சார். ஓகே சார். இப்ப நீங்க வந்து முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டீங்க. அதே நேரத்துல முதல்வர் அவருக்கு இந்த வேண்டுகோள் நேரடியாக நீங்க முதல்வரை நோக்கி வைக்கணும் அப்படின்னா என்ன வேண்டுகோளை வைப்பீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம தமிழக முதல்வர்கிட்ட? சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களோட பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1ல இருந்து 5 வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூலோட எண்ணிக்கை, மாணவரோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். குறிப்பாக ஒரு 13 வருஷமா குறைந்த அளவு காலி பணிகள் தான் போட்டிருக்காங்க. இது மக்களுக்கான அரசு, மக்களாட்சி அரசு, என்ன நம்பலாம், கான்பிடண்டா இருங்கன்னு சொல்லிட்டு மாண்புமிகு விஜய் அவர்கள் வந்து, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தெரிவிச்சாங்க. அதை நாங்க உளப்பூர்வமா நம்புறோம். பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு தேக்க நிலையில் இருக்கக்கூடிய தகுதி உள்ள, நியமன தேர்வு எழுதி தகுதி உள்ள இந்த 21,515 ஆசிரியர்களுக்கும் ஒரு அரசாணை பிறக்க வேண்டும். உடனடியாக நேரடி பணி நியமனம் நாங்கள் வழங்குவோம், நீங்கள் பாதுகாப்பா இருங்க, நாங்க இருக்கோம், தமிழக அரசு நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என இருகரம் கூப்பி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் சார். சென்ற அரசு செய்தது போல என் துறை இல்ல, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நிதி இல்ல, நிதி பற்றாக்குறை இருக்கு, இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனை இருக்கு, இந்த மேல்மட்ட அரசியலுக்குள்ள நாங்க வரல சார். எங்களுக்கு அது தெரியாது. எங்களை நீங்க தான் காப்பாற்றணும். எங்களுக்கு உங்களை தவிர எங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக எங்களுக்கு பணி நியமனம் வழங்குவதற்கு ஒரு அரசாணையை நீங்கள் வெளியிட வேண்டும். தமிழக கல்வியை, கல்வி முறையை பாதுகாத்திட வேண்டும். தொடக்க கல்வியை முன்னோக்கிய பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. உங்கள் கூட்டமைப்பின் கோரிக்கைகள் நிறைவேறவும் தமிழகத்தினுடைய கல்வித்துறை இன்னுமே வளரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. இது எல்லாமே கூடிய விரைவில் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளும் நம்புவோம். எங்களோட இணைந்து உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து விட்டதற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். இந்த நேரத்தில் தென்னவன் மீடியா மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கு. நிச்சயமாக சார், ரொம்ப நன்றி.